திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். யதிராஜா திருவடிகளே சரணம். ராமானுஜா திருவடிகளே சரணம். स्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति उच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूये वास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுழல் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வரையாய் நாள் நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். யதிராஜா திருவடிகளே சரணம். ராமானுஜா திருவடிகளே శరణం. ఈనాటి 18వ పాసురం తమిళంలో. உந்து மதகளித்த நோடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழுத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். யதிராஜா திருவடிகளே சரணம். ராமானுஜா திருவடிகளே சரணம். పద్దెనిమిదవ పాసుర భావం ఇదిగో వినండి. ఏనుగులతో పోరాడగలిగిన శక్తిమంతుడు, మదించిన ఏనుగు వంటి బలశాలి, యుద్ధములో శత్రువులను చూచి వెనుకకు జంకని భుజబలము గలవాడు అయిన నందగోపుని కోడల, సుగంధము వెదజల్లుచున్న కురులున్న ఓ నప్పినై పిరాట్టి, తలుపు గడియ తెరువు తల్లి, తెల్లవారిన సంకేతంగా కోళ్లు అరుస్తున్నాయి. మాధవీలత పాకిన పందిరి మీద గుంపులు గుంపులుగా కూర్చున్న కోకిలలు తీయగా కూస్తున్నాయి. పూబంతిని చేతిలో పట్టుకొని ఉన్న తల్లి, నీవు సంతోషంగా లేచివచ్చి ఎర్ర తామర పువ్వు లాంటి సుకుమారమైన నీ చేతితో అందమైన చేతి కంకణములు గల్లుమని ధ్వని చేస్తుండగా తలుపు తెరవవమ్మా. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். யதிராஜா திருவடிகளே சரணம். ராமானுஜா திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோர் சூரிமணி மாடத் தோன்றுமோர் நீதியாய் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளூதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரே வையும் சுமப்பது வம்பு திருவாடி பூரத்து செகத்துதித்தால் வாழே திருப்பாவை 30 செப்பினால் வாழே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழே பெரும்பதூர் மாமுனிக்கும் பின்னானால் வாழே ஒரு 143 உழைத்தால் வாழே உயிரரங்கற்கு
விளக்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி பல நாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ராமானுஜாய திவ்யாஜ்ஞாம் வர்ததாம் அபிவர்ததாம், ஸ்ரீரங்கவாசினி பூயாம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், யதிராஜா திருவடிகளே சரணம், ராமானுஜா திருவடிகளே சரணம். అమ్మా మంగళం గోదమ్మా మంగళం, భక్తితో నిన్ను కొలిచి తరించెదము అనుదినం. అమ్మ మంగళం గోదమ్మ మంగళం, భక్తితో నిన్ను కొలిచి తరించెదము అనుదినం. పతిగా పొందాలని కాత్యాయని వ్రత దీపరాయణవై, అఖిలాండ కోటి నాయకుడికి ఆలివై రంగనాయకివై అండాళ్ళని పేరుగాంచిన అమ్మ మంగళం గోదమ్మ మంగళం, భక్తితో నిన్ను కొలిచి తరించెదము అనుదినం. సకల వేద సారాన్ని తిరుప్పవని అనే భక్తిగాన సుమమాలగా కట్టి, భక్తి ఫలము పంచుకునేందుకు తోటి చెలులను కూడగట్టి, 30 రోజుల పవిత్ర వ్రతమును ఆచరించి శ్రీరంగడిని చేపట్టి, జగతికి ముక్తి మార్గము చూపెట్టిన అమ్మ మంగళం గోదమ్మ మంగళం, భక్తితో నిన్ను కొలిచి తరించెదము అనుదినం.